சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல வெஜிடபிள் புலாவ் பண்ண போறோம். இது குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல குடுத்து விடலாம். உதிரி உதிரியா பண்ண போறோம். இதுக்கு குக்கர்ல சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஸ்டார் அனீஸ் போட்டுக்கலாம். கிராம்பெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன், புதினா, கொத்தமல்லி இருந்தா நீங்க போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். ஸோ இதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்க அரைச்சும் ஊத்திக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையான அளவு வெஜிடபிள் போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ், இஞ்சி, பூண்டு. நீங்க வந்து காலிஃப்ளவர் இருந்தாலும் போட்டுக்கலாம். சோயா நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள் அவ்வளோதான். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போடுவோம். இது வந்து குஸ்கா பிரியாணி மாரி பண்ற மாதிரி இருந்தா, நீங்க தேங்காய் பால் ஊத்திக்கலாம். 1 கப்புக்கு 1 1/2 கப் தேங்காய் பால் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இத நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊத்தணும். கிட்டத்தட்ட 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊத்தணும். ஜீரா ரைஸா இருந்தா 2 கப் தண்ணி ஊத்தலாம். இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசி 10 நிமிஷம் நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் முன்னாடியே. இத போட்டுட்டு 3 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடும். இது வந்து ரைத்தா, பச்சடியோட எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம கத்திரிக்காய் சட்னியோட எடுத்துக்கும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும்.